அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த தாக்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளும் சுமாரான நிலைகளுமே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் கூட தவிர்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்தக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுவது அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதே நேரம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக பழகிறதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் கவனத்தை செலுத்த பாருங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நற்பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறதுங்க. மேலும் இந்த நேரத்தில் உத்தியோகம் தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் வேலை பளு சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிடலோடு பணிகளை ஆற்றுவது அப்படிங்கிறது மிகச் சிறப்புக்குரியது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் உறவினுடைய அர்ப்பணிப்பை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பலவும் அமையலாம் அப்படின்னே சொல்லலாம். அதனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள பாருங்க. தொழில்முறை சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலம் அமைய பெறுங்க. இருந்தாலும் தங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக இந்த சவால்களை சமாளித்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வீர்கள் எனவும் சொல்லலாம். அதே நேரம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் பெரிய பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உறவில் பார்த்தீங்கன்னா பரஸ்பர புரிதல் அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுடைய காதல் துணைக்கு முன்னுரிமை அப்படி இல்லைன்னா முக்கியத்துவத்தை நீங்கள் அளிப்பீங்க. தங்களுடைய விருப்பம் போல செயல்படக்கூடிய அனுமதி தங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் கிடைக்க பெறுங்க. அதே நேரம் காதல் துணையினுடைய ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் விருப்பங்களில் கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி பண்டிகை கொண்டாட்டங்கள் காரணமாக பணியிடத்தில் போதுமான விடுப்பு கிடைக்கிறதோடு நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இந்த பயணங்களுக்கான வாய்ப்புகளை தங்களுடைய காதல் துணையை உண்டாக்கி தருவாங்க. அதே நேரம் பயணங்கள் நிறைந்திருக்க இந்த காலகட்டம் உறவுகளுடன் பார்த்தீங்கன்னா செலவிடக்கூடிய வகையிலையும் மற்றொரு புறம் அமைய பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக அண்மையில் காதல் திருமணம் செய்த நபர்கள் தங்களுடைய உறவினர் வீட்டு விருந்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். காதல் உறவுல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பெற்றோர் உதவியுடன் காதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது. அதாவது தங்களுடைய காதலை வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரிடம் தெரிவித்து காதல் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுது. அண்மையில் காதல் முறிவை சந்தித்த பெண்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான ஒரு நபரை சந்தித்து அவருடன் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. திருமணம் முடித்த நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவாங்க. காதல் உறவுல புரிதலை அதிகரிப்பாங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதாவது தங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்கள் பலரும் விடுப்பில் இருக்க பணிகளை கூடுதலாக
கூடுதலாக செய்ய வேண்டியிருக்கும். தங்களுடைய பணிகளை தவிர்த்து உடன் பணி புரியக்கூடிய சக ஊழியர்களினுடைய பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். சட்டம், தொழில்நுட்பம், கணினி தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய நபர்கள், மென்பொருள் பொறியாளர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பணியிடத்தில் தங்களுடைய சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுங்க. மேலும் தங்கள் சிந்தனைகள் சிறப்பான பலன்களை கொண்டு வரும். தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க. பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம். அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பண பரிமாற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திடம் பட்டம் படிக்கக்கூடிய நபர்கள் சிறந்த மாணவர் எனும் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அதே நேரம் தங்களுடைய பேச்சையும் நடத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை மற்றும் வீட்டு பொறுப்புகளால் நீங்கள் சுமையாகவே இருப்பீங்க. தங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற புதிய வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் செலுத்த பாருங்க. அலுவலகத்தில் சிறு தவறுகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறலாம். எதிரிகள் தங்களை சோதிக்க முயன்றாலும் தங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறை அவர்களை வெல்ல செய்யும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பெருகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். காதல் வாழ்க்கை இனிமை பெறுங்க. திடீரென ஆன்மீக ஆர்வம் மேலெழலாம். ஒரு தெய்வ ஸ்தலத்திற்கு செல்லக்கூடிய திட்டமும் உருவாகலாம். நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. வாகன பயணங்கள்ல பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க. நிதி நிலைமை சற்று சிரமம் தரக்கூடிய வகையிலையும் இருக்க பெறலாம். தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறவுகளில் சிறு மோதல்கள் ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய நிதானமான பேச்சால் அதை சமாளிக்கவும் முடியும். வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுப்பது உறவை மேலும் வெளிப்படுத்தும். தங்களுடைய உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக வயிற்று தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாயிருங்க. தொழிலில் சிறு சவால்கள் இருந்தாலும் நாளின் முடிவில் பலன் தங்களுக்கே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. சகோதரர் சகோதரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடின உழைப்பின் பலன் சிறு தாமதத்துடன் கிடைத்தாலும் வெற்றியின் சுவை இனிமையாகவே இருக்கும். பணியிடத்தில் தங்களின் ஒழுக்கமும் பொறுப்பும் மேலதிகாரிகளை கவரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆன்மீக ஆர்வம் உயர ஆரம்பிக்கலாம். சிலர் தியானம் அப்படி இல்லைன்னா யோகாவில் ஈடுபடுவாங்க. தேவையான முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையாக இருக்க பாருங்க. சொத்து அப்படி இல்லைன்னா வாகன தொடர்பான விஷயங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது அவசியங்க. தான தர்ம மனப்பான்மை அதிகரிக்கவும் செய்யலாம். பிறருக்காக செய்யக்கூடிய சிறு உதவிகளும் பெரிய பலன்களை தருங்க. நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க சிறந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்பும் நம்பிக்கையும் இணைந்து தங்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அரசாங்கத்தில் இருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக காணப்பெறப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் நலத்தில் சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். உணவு பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. நண்பர்களின் உதவியால் பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கலாம். செல்வ நிலையும் உயரும். வங்கி கணக்கில் பண வரவு ஏற்படும். பிள்ளைகளின் செயல்கள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும். முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம். தெய்வ நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம். வணிகத்தில் புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். வாகன ஓட்டத்தில் கவனமாக இருக்க பாருங்க. சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும்
இன்றைய நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க பாருங்க. பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம். குழந்தைகளின் நடத்தை நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய பெறலாம். தொழிலில் சில தடைகள் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது வெற்றியை உறுதி செய்யுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை ஆராயக்கூடிய ஒரு காலகட்டம்.